புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை சார்பில் கரூர்குப்பம் காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்ற அரசியல் சாசன படுகொலை தின விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் பங்கேற்று உரையாற்றினர். இந்திய நாட்டில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டதன் 50வது ஆண்டினை நினைவு கூறும் வகையில் ஜூன் 25 அரசியலமைப்பு படுகொலை தினமாக சம்விதான் ஹத்யா திவாஸ் அனுசரிக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. அதன்படி புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை சார்பில் அரசியல் சாசன படுகொலை தினம் புதுச்சேரி கருவடைக்குப்பம் கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள காமராஜர் மணிமண்டபத்தில் நேற்று அனுசரிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் கவர்னர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு புகைப்பட கண்காட்சியை திறந்து வைத்து ஜனநாயகத்தை போற்றும் விதமாக கையெழுத்திட்டு உரையாற்றினர். இந்நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி பேசுகையில், நம் நாடு ஆங்கிலேயர்களிடமிருந்து விடுதலை பெற்றது. அந்த விடுதலைக்கு நம் நாட்டின் தலைவர்கள் அரும்பாடுபட்டனர். நம் நாடு விடுதலை பெற்று சுதந்திர இந்தியாவாக இருந்தது. நாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு நடத்தி வரும்போது திடீரென அவசர நிலை பிரகடனம் இந்திரா காந்தியால் அறிவிக்கப்பட்டது. தன்னுடைய சுயநலத்திற்காக தன்னை யாரும் எதிர்த்து பேசக்கூடாது, எதிர்கட்சி தலைவர்கள் எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாது, தான் நினைத்ததுதான் நடக்கணும் என்ற அரசியல் காரணத்திற்காக கொண்டு வரப்பட்டது. அவசர நிலை பிரகடனம் அறிவித்த போது காமராஜர் வேதனையுடன் ஏன் அந்த அம்மா அப்படி செய்கிறார்கள் என்று சொன்னார். அப்போது அவர் எதிர்ப்பு தெரிவித்த போது காமராஜரையே அவர்கள் கைது செய்தனர். அப்போது தலைவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டு கொடுமைகளை அனுபவித்தார்கள். ஜனநாயக படுகொலை என்பது அது ஒரு இருண்ட தினமாகும். எழுத்து சுதந்திரம், கருத்து சுதந்திரம் என்பதுதான் நம் ஜனநாயக நாடு. அப்படிப்பட்ட ஜனநாயகத்தை தான் 50 ஆண்டுகளுக்கு முன்பு படுகொலை செய்தனர். நாம் சுதந்திர நாட்டை வளர்ச்சியில் கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் பிரதமர் மோடியின் நோக்கம். இந்த நாள் பற்றி அனைவருக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. எதிர்காலத்தில் இளைஞர்களின் கையில் தான் நம் நாட்டின் வளர்ச்சி உள்ளது. தொழில்நுட்ப வளர்ச்சி அடைந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய வேண்டும். அத்தனை தொழில்நுட்பங்களை அறிந்து நாட்டின் வளர்ச்சிக்கு இளைஞர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்றார். இந்நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், கலை பண்பாட்டுத்துறை அமைச்சர் திருமுருகன், அரசு செயலாளர்கள் நெடுஞ்செழியன், முகமது ஹசன் அமித், இயக்குனர் முரளி மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் நிறைவில் காவல்துறையினரின் மோட்டார் சைக்கிள் பேரணியை கவர்னர் மற்றும் முதல்வர் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். புதுச்சேரி கடற்கரை சாலையில் போதையில்லா புதுச்சேரி விழிப்புணர்வு நடைபயணத்தை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். புதுச்சேரி பாரதி பவுண்டேஷன் சார்பில் நடைபெற்ற ரவுத்திரம் பழகு போதைப் பொருள் இல்லா புதுச்சேரி விழிப்புணர்வு நடைபயணம் இன்று கடற்கரை சாலையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் போதைப் பொருள் ஒழிப்பு உறுதிமொழி எடுத்துக் கொண்டார். பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள் போதைப் பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த நடைபயணம் மேற்கொண்டனர். அப்போது நிகழ்ச்சியில் பேசிய துணைநிலை ஆளுநர், நாம் ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கின்றோம். புதுச்சேரியில் குறிப்பாக அரசு பள்ளிகளில் 23 விழுக்காடு மாணவர்கள் போதை பழக்கத்திற்கு ஆளாக இருக்கிறார்கள் என்று ஒரு கணக்கெடுப்பு சொல்கிறது. பெற்றோர்களும் தங்கள் குழந்தைகளை பற்றி வெளியே சொல்ல முடியாமல் தவிக்கின்றனர். போதைப் பொருள் விற்கும் ஆசாமிகளை காவல்துறை கடுமையாக ஒடுக்கும். ஆனால் மாணவர்கள் தங்களை தாங்களே தற்காத்துக் கொள்ள வேண்டும். சக நபர்களையும் வழிநடத்திட வேண்டும். புதுச்சேரியில் இருக்கின்ற மாணவர்கள், இளைஞர்கள் அத்தனை பேரும் போதைப் பொருட்களை முற்றிலுமாக ஒழிப்பதற்கான இயக்கமாக செயல்பட வேண்டும். ஒரு வளமான ஆரோக்கியமான பாரதத்தை உருவாக்கும் தகுதியும் திறமையும் உங்களுக்குள் இருக்கிறது என்று தெரிவித்தார். நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம், புதுச்சேரி காவல்துறையின் தலைமை காவல் ஆய்வாளர் சத்யசுந்தரம், சென்னை போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவின் கூடுதல் டிஜிபி தீபக் கௌசிக், பாரதி பவுண்டேஷன் செயல்பாட்டாளர்கள் கலந்து கொண்டனர். காங்கிரஸ் கட்சியினருக்கு குடும்பம்தான் முக்கியம் என மத்திய நிலக்கரித்துறை சுரங்கங்கள் துறை அமைச்சர் சதீஷ் சந்திர தூபே தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் பாஜக கட்சியின் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற அவர் கூறும்பொழுது, கடந்த 50 ஆண்டுகளுக்கு முன் நமது நாட்டில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டது. இந்திய ஜனநாயகத்தின் பிறப்பிடம் பாரதத்தில் ஒவ்வொரு நரம்பிலும் ஒவ்வொரு துளியிலும் ஜனநாயகம் கலந்திருக்கிறது. அவசர நிலை இருந்த காலகட்டத்தில் அதனை அனுபவித்த மக்கள் இன்றைக்கும் அதனை நினைத்து பயப்படுகின்றனர், கொலை நடுங்குகின்றனர். அந்த காலகட்டத்தில் தேசத்தின் நலன் நசுக்கப்பட்டது. ஜனநாயகத்தின் குரல் வலையும் நெரிக்கப்பட்டது. நீதித்துறை, பத்திரிகை கூட விட்டு வைக்கவில்லை. அடக்குமுறையை கையாண்டனர். ஆனால் இன்றைக்கு அரசியலமைப்பு என்று சொல்லி சத்தம் எழுப்பும் காங்கிரஸ் கட்சிதான் அன்றைக்கு இப்படி ஜனநாயக கத்தியையும் அரசியல் அமைப்பினையும் கிழித்து எறிந்தனர். மன்னர் ஆட்சி மனோபாவத்தில் அன்றைய ஆட்சியினர் இருந்தனர். அவர்களால் எப்படி அரசியலமைப்பு பற்றி சிந்திக்க முடியும்? மக்களை பற்றியோ நாட்டை பற்றியோ அவர்களுக்கு கவலை இல்லை. அப்போது எதிர்க்கட்சி தலைவர்கள் சிறையில் தள்ளப்பட்டனர். நம்முடைய பிரதமர் மோடி கூட மாறு வேஷத்தில் தான் இருந்தார். எப்போதும் தேசம்தான் முக்கியம் என்று பிரதமர் மோடி திரும்ப திரும்ப சொல்லி வருகிறார். ஆனால் காங்கிரஸ் கட்சிக்கு அவர்களுடைய குடும்பம்தான் முக்கியம்.
அந்த மனோபாவத்துடன் இன்றைக்கும் இருக்கின்றனர். இதனை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் பேசினார். புதுச்சேரி கூட்டுறவுத்துறை இளநிலை ஆய்வாளர் எழுத்துத் தேர்வில் காத்திருப்பு பட்டியலில் இருந்து தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி ஆணைகளை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி அரசின் கூட்டுறவுத்துறையின் கீழ் நேரடி நியமனத்திற்காக கடந்த 15/12/2024 அன்று நடத்தப்பட்ட இளநிலை ஆய்வாளர் பதவிக்கான எழுத்துத் தேர்வில் 38 நபர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். தேர்வு செய்யப்பட்டவர்களில் பல்வேறு காரணங்களுக்காக சிலர் அப்பணியில் சேராததால் காத்திருப்பு பட்டியலில் இருந்த 8 பேருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி நேற்று சட்டசபை வளாகத்தில் உள்ள தனது அலுவலகத்தில் இளநிலை ஆய்வாளர் பதவிக்கான பணி ஆணைகளை வழங்கினார். அப்போது சபாநாயகர் செல்வம், கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் யஷ்வந்தையா மற்றும் துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். லயன்ஸ் கிளப் இன்டர்நேஷனல் டிஸ்ட்ரிக்ட் T24G மண்டலம் 5 வட்டாரம் 3 வட்டார தலைவர், லயன்ஸ் கிளப் இன்டர்நேஷனல் டிஸ்ட்ரிக்ட் 324G மண்டலம் 5 வட்டாரம் 3 வட்டார தலைவர் MJF லயன் VPS ரமேஷ்குமார் தலைமையில் வட்டார கலந்தாய்வு கூட்டம் மற்றும் சேவை திட்டம் நேற்று ஹோட்டல் கிரீன் பேலஸில் நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக முன்னாள் மாவட்ட ஆளுநர் MJF லயன் முரளி கலந்து கொண்டு இந்த வட்டாரத்தின் கீழ் உள்ள சங்கத்திற்கு சேவைக்கான பாராட்டு சான்றிதழ்களும் மற்றும் லயன்ஸ் மல்டிபிள் பின் வழங்கி கௌரவித்தனர். இந்த சேவை திட்ட விழாவில் ஒரு தையல் இயந்திரம் வழங்கப்பட்டது. பாண்டிச்சேரி சென்ட்ரல் அரிமா சங்கத்தின் தலைவர் லயன் செபாஸ்டின் மார்சல் வரவேற்புரையாற்றினார். வட்டார தலைவர் லயன் VPS ரமேஷ்குமார் சிறப்புரையாற்றி விழாவிற்கு வருகை தந்த அனைவருக்கும் நினைவு பரிசு வழங்கினார். சங்கத்தின் முன்னாள் தலைவர் MJF லயன் சிவகாந்தன் மற்றும் RC ஜெயச்சந்திரன் விழாவில் கலந்து கொண்ட பொறுப்பாளர்களை வாழ்த்தி பேசினார். தொடர்ந்து போட்டிகள் நடைபெற்று அவர்களுக்கு பரிசுகளை வட்டார தலைவர் VPS ரமேஷ்குமார் வழங்கினார். விழாவில் செயலாளர் விவேகானந்தன், பொருளாளர் ஜெகதீஷ் மற்றும் லயன்ஸ் கிளப் பாண்டிச்சேரி சென்ட்ரல், திண்டிவனம், திருக்கனூர், திண்டிவனம் சர்வீஸ் உள்ளிட்ட கிளப்புகளை சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சுகாதார ஆய்வாளர்கள் மற்றும் உதவியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி சுகாதார ஆய்வாளர்கள் மற்றும் உதவியாளர்கள் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் சம்பா கோவில் எதிரே நடைபெற்றது. சங்க தலைவர் திருமலை தலைமை தாங்கினார். செயலாளர் ஜெகநாதன், துணைத் தலைவர்கள் பன்னீர்செல்வம், தாமோதரன், இணை செயலாளர்கள் காசி முனியன், சந்தோஷ்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். அரசு ஊழியர் சம்மேளன கௌரவ தலைவர் பிரேமதாசன், தலைவர் ரவிச்சந்திரன், செயலர் தலைவர் ராதாகிருஷ்ணன், பொதுச் செயலாளர் முனுசாமி, துணை பொதுச் செயலாளர் மணிவாணன், அரசு ஊழியர் சம்மேளன நிரந்தர செய்தி தொடர்பாளர் கரைமாமணி டாக்டர் நமச்சிவாயம், சுகாதார சம்மேளன பொதுச் செயலாளர் ஜவஹர், நிர்வாகிகள் கிரி, சதீஷ், கலைவாணி, வெற்றிவேல், சுதா ஆகியோர் கண்டன உரையாற்றினர். ஆர்ப்பாட்டத்தில் சுகாதார ஆய்வாளர்களுக்கு அளிக்கப்பட்ட ஊதிய உயர்வுக்கு மத்திய அரசின் ஒப்புதலை பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும், காலியாக உள்ள சுகாதார ஆய்வாளர் பதவிகளை தகுதி வாய்ந்த உதவியாளர்களை கொண்டு நேர்மையான முறையில் நிரப்ப வேண்டும், 7வது ஊதிய குழு பரிந்துரையின்படி உயர்த்திய நோயாளி கவனிப்புப்படி நிலுவைத் தொகையை உடனே வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. பொருளாளர் இளையதாசன் நன்றி கூறினார். புதுச்சேரி மாநில நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களின் 4ஆம் கட்ட தொடர் போராட்டம் இன்று புதுச்சேரி நகராட்சிக்குட்பட்ட அண்ணா சாலை பகுதியில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களின் கூட்டு போராட்ட குழு சார்பாக பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 4வது கட்ட தொடர் போராட்டம் இன்று புதுச்சேரி நகராட்சிக்குட்பட்ட அண்ணா சாலை பகுதியில் நடைபெற்றது. இதில் முக்கிய கோரிக்கைகளாக 33 மாதங்களுக்கான நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும், பணி ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு அரசே நேரடியாக பென்ஷன் மற்றும் நிலுவைத் தொகைகள் வழங்கிட நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும், பழைய பென்ஷன் வழங்க உத்தரவிட வெளியிட வேண்டும், தினக்கூலி ஊழியர்கள் மற்றும் கிராம பஞ்சாயத்து ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது. மேலும் இத்தனை போராட்டங்களுக்கு பிறகும் அரசும் உள்ளாட்சித்துறை நிர்வாகமும் கோரிக்கையை நிறைவேற்றாவிட்டால் வருகின்ற ஆகஸ்ட் 15, 16 சுதந்திர தினத்தன்று நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் குடும்பத்துடன் ஆளுநர் மாளிகை முன்பு உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என்பதை தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. போராட்டத்திற்கு ராஜேந்திரன், ரங்கமன்னார், ஆலோசகர் ஆனந்த கணபதி ஆகியோர் தலைமை தாங்கினர். பழனி கிருஷ்ணமூர்த்தி, நாகராஜன், வீரன், அம்பிகாபதி, ராஜேந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் கலியபெருமாள், முருகையன், சகாயராஜ், மன்னாதன், தங்கராசு, ராஜி, ராமலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். நிகழ்ச்சியின் இறுதியில் பிருத்திவிராஜ் நன்றி உரையாற்றினார். மணவெளி தொகுதி, TN பாளையம், இடையார்பாளையம், டோல்கேட் ஆகிய பகுதிகளில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் 47,77,000 ரூபாய் மதிப்பீட்டிலான பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான ஏம்பலம் செல்வம் துவக்கி வைத்தார். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் மணவெளி சட்டமன்ற தொகுதி TN பாளையம் பகுதியில் 20 லட்சம் மதிப்பீட்டில் மலட்டாறு மதகு முதல்
நாவப்புனூர் வழி வரை உள்ள மலட்டாறு கரையை வலுப்படுத்துதல், இடையார்பாளையம் பகுதியில் 25,28,000 ரூபாய் மதிப்பீட்டில் சங்கராபரணி ஆற்றங்கரையை வலுப்படுத்துதல் மற்றும் டோல்கேட் பகுதியில் உள்ள இறால் கொட்டையை ரூபாய் 2,49,000 ரூபாய் மதிப்பீட்டில் தூர்வாரி ஆழப்படுத்துதல் ஆகிய பணிகளை சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் அந்தந்த பகுதிகளுக்கு நேரில் சென்று பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அதிகாரி கார்த்திகேசன், இளநிலை பொறியாளர் சிவஞானம், பணி ஆய்வாளர் கணேசன் மற்றும் டிஎன் பாளையம் பகுதி மனோகரன், சுகாதியா, கிரிகரன், தேசிகன், வீரசெல்வம், வீரபாலன், கண்ணன், ஜெயமூர்த்தி மற்றும் இடையார்பாளையம் பகுதி நாகராஜ், அர்ஜுனன், டோல்கேட் பகுதி காமராஜ், எஸ்பிஎஸ் குமரன், பிரியா, மோதிலால், சக்திவேல் உள்ளிட்ட அந்தந்த பகுதி முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். பாண்டிச்சேரி ரவுண்ட் டேபிள் 70 சார்பில் நடைபெற்ற விருட்சம் ஸ்காலர்ஷிப் வழங்கும் விழாவில் 70 மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்பட்டது. பாண்டிச்சேரி ரவுண்ட் டேபிள் 70 சார்பில் 2வது ஆண்டாக விருட்சம் ஸ்காலர்ஷிப் வழங்கும் நிகழ்ச்சி சுகன்யா கன்வென்ஷன் சென்டரில் நடைபெற்றது. இதில் பெற்றோர்களை இழந்து 70 மாணவர்களுக்கு தலா 10 ஸ்காலர்ஷிப் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் கல்வித்துறையின் ஸ்டேட் ப்ராஜெக்ட் டைரக்டர் எழில் கல்பனா, ரவுண்ட் டேபிள் ஏரியா 2 சேர்மன் குணால் சௌத்ரி, ஏரியா 2 செக்ரட்டரி திலீப் அனிருத், பாண்டிச்சேரி ரவுண்ட் டேபிள் சார்ட்டர் சேர்மன் நாகராஜன் ஆகியோர் இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் பாண்டிச்சேரி ரவுண்ட் டேபிள் 70 சேர்மன் சதீஷ்குமார், செக்ரட்டரி கார்த்திக், பொருளாளர் புருஷோத்தமன், துணைத் தலைவர் அசோக் ஆகியோரும் பங்கேற்றனர். கீழ்சாத்தமங்கலம் பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள பாலம் வழியாக ஆதிதிராவிட மக்கள் செல்லக்கூடாது என கூறி புதுக்குப்பம் மக்கள் சுடுகாடு பாதை அருகே மதில் சுவர் எழுப்புவதற்காக பள்ளம் தோண்டப்பட்டதை வருவாய்த்துறை மற்றும் காவல்துறைக்கு தகவல் அளித்ததன் பேரில் அதிகாரிகள் அப்பணியை தடுத்து நிறுத்தினர். புதுச்சேரி மங்கலம் தொகுதி கீழ்சாத்தமங்கலம் ஆதிதிராவிடர் மக்கள் பயன்படுத்தி வந்த சாலையில் திடீர் காம்பவுண்ட் சுவர் எழுப்ப மற்றொரு தரப்பினர் சாலையில் பள்ளம் தோண்டியதால் பதற்றம் ஏற்பட்டு அங்கு போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் குவிக்கப்பட்டனர். புதுவை வில்லியனூர் அடுத்த மங்கலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கீழ்சாத்தமங்கலம் பகுதியில் ஆதிதிராவிடர் மக்கள் வசித்து வருகின்றனர். இவர்கள் பல ஆண்டுகளாக ஏம்பலம் தொகுதி புதுக்குப்பம் சுடுகாட்டு பாதை வழியாக கடலூர் சாலையை வந்தடைகின்றனர். சுமார் 300 மீட்டர் தூரம் உள்ள இந்த குறுக்கு சாலையை ஆதிதிராவிடர் அதிக மக்கள் பயன்படுத்தி வந்த நிலையில் அங்கு அரசு பாலம் ஒன்றை அமைத்து கொடுத்தது. இந்நிலையில் புதுக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த மற்றொரு தரப்பினர் திடீரென சுடுகாட்டு காம்பவுண்ட் சுவர் கட்டுவதாக கோரி அந்த மக்கள் பயன்படுத்தி வந்த சாலையில் பள்ளம் தோண்டியதால் இன்று பரபரப்பு ஏற்பட்டது. அங்கு சென்ற கீழ்சாத்தமங்கலம் பகுதி மக்கள் காலம் காலமாக பயன்படுத்தி வரும் இந்த சாலையை அடைக்க வேண்டாம் என வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வில்லியனூர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் கலைசெல்வம், தாசில்தார் சேகர், மங்கலம் காவல் நிலைய சப் இன்ஸ்பெக்டர் பெரியசாமி ஆகியோர் சம்பவ இடத்திற்கு வந்தனர். அப்போது அங்கு வந்த அதிகாரிகளிடம் கீழ்சாத்தமங்கலம் மக்கள் காலம் காலமாக பயன்படுத்தி வரும் இந்த சாலையில் திடீரென காம்பவுண்ட் சுவர் எழுப்புகின்றனர். இந்த சாலை துண்டிக்கப்பட்டால் கீழ்சாத்தமங்கலம் மக்கள் செம்பியம்பாளையம் பகுதி வழியாக சுமார் 3 கிலோமீட்டர் சுற்றி வர வேண்டிய நிலை உள்ளது. எனவே தங்களுக்கு நியாயம் வேண்டும் என்று கூறி அதிகாரிகளிடம் முறையிட்டனர். அங்கு ஜேசிபி இயந்திரம் கொண்டு பள்ளம் தோண்டப்பட்டதை அதிகாரிகள் தடுத்து நிறுத்தினர். அரசாங்க இடத்தில் யாரை கேட்டு பள்ளம் தோன்றுகிறீர்கள்? அரசு அனுமதி கொடுத்தால் மட்டுமே இங்கு வேலை செய்ய வேண்டும் என்று அவர்களை கண்டித்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக இரு தரப்பினரையும் அழைத்து சமாதான பேச்சுவார்த்தை நடத்த வருவாய்த்துறையினர் முடிவு செய்துள்ளனர். ஆதிதிராவிடர் மக்கள் பயன்படுத்தி வந்த சாலையில் திடீரென ஒரு தரப்பினர் பள்ளம் தோண்டி காம்பவுண்ட் சுவர் எழுப்பும் இந்த சம்பவம் அப்பகுதியில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்கால் மாவட்டத்திற்கு வந்த காவிரி நீரை அமைச்சர் திருமுருகன், சட்டமன்ற உறுப்பினர் சிவா ஆகியோர் மலர் தூவி வரவேற்று திறந்து வைத்தனர். காரைக்கால் மாவட்டம் கரைமடை பகுதி என்பதனால் தமிழகத்திலிருந்து ஆண்டுதோறும் காவிரி தண்ணீர் வருகிறது. இதனால் விவசாய பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு மேட்டூர் அணையில் இருந்து கடந்த 12ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்பட்டது. இந்த தண்ணீர் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று பின் காவிரி ஆற்றின் கரைமடை பகுதிக்கு வருகிறது. காரைக்கால் மாவட்டத்தில் காவிரி நீரை நம்பி 5000 ஹெக்டேர் நிலப்பரப்பில் விவசாய பணிகள் நடைபெற்று வருகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன் கல்லணையில் திறக்கப்பட்ட காவிரி நீர் நேற்று காரைக்கால் எல்லையில் உள்ள அம்பகரத்தூர், நூலாறு, தட்டாறு, வாஞ்சியாறு வழியாக வந்தது. காவிரி நீரை அமைச்சர் திருமுருகன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் சிவா ஆகியோர் மலர் தூவி வரவேற்று குறுவை பாசனத்திற்கு திறந்து வைத்தனர். அமைச்சர் பேசுகையில், காரைக்கால் மாவட்டத்தில் காவிரி தண்ணீரை கொண்டு 4500 ஹெக்டேர் சம்பா சாகுபடி நடைபெற உள்ளது. மேலும் காரைக்காலுக்கு கிடைக்க வேண்டிய 7 TMC நீரை தமிழக அரசிடமிருந்து கேட்டுக் பெறப்படும். மேலும் விவசாயிகளுக்கு தேவையான உரம், விதைநெல், பூச்சி மருந்து உள்ளிட்ட இடுபொருட்கள் அனைத்தும் தட்டுப்பாடின்றி கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் சந்திரசேகரன், செயற்பொறியாளர் மகேஷ், கடைமடை விவசாய சங்க தலைவர் சுரேஷ் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர்.
அரியங்குப்பம் உதவி ஆய்வாளர் முருகானந்தத்தால் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக கூறி 10 ரூபாய் சட்ட இயக்குனர் ரகுநாதன் தனது குடும்பத்தினருடன் காவல் தலைமையிடத்தில் புகார் அளித்துள்ளார். புதுச்சேரி 10 ரூபாய் சட்ட இயக்கத்தின் நிறுவன தலைவராக இருந்து வருபவர் ரகு என்கின்ற ரகுநாதன். அவர் காவல்துறை தலைமையகத்தில் டிஜிபியிடம் தனது குடும்பத்தினருடன் புகார் மனு ஒன்றை அளித்துள்ளார். அந்த மனுவில் அரியங்குப்பம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் முருகானந்தத்தால் தனக்கும் தனது குடும்பத்தினருக்கும் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாகவும், மேலும் பல்வேறு மன உளைச்சலை எஸ்ஐ முருகானந்தம் தருவதாகவும், மேலும் பொய் வழக்கு போட்டு சிறையில் அடைக்க அவர் முயற்சி செய்து வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் கடந்த சில மாதங்களுக்கு முன் வீராம்பட்டினம் செல்லும் சாலையில் உள்ள வீடு மற்றும் இடிக்கப்பட்ட அம்மன் சிலை கழுத்தில் இருந்த அரை பவுன் தாலி செயின் முருகானந்தம் தான் எடுத்துச் சென்றதாகவும், அதற்கான வீடியோ ஆதாரத்தையும் ரகுநாதன் டிஜிபியிடம் கொடுத்திருக்கிறார். வீடு மற்றும் கோவிலும் இடிக்கப்பட்ட சமயத்தில் ரகுநாதன் மற்றும் அவரது உறவினர்களை காவல் நிலையத்தில் வைத்து அடித்து சித்திரவதை செய்ததாகவும், இதை பற்றி புகார்கள் தெரிவித்த நிலையில் ரகுநாதனுக்கு எஸ்ஐ முருகானந்தம் பல்வேறு விதத்தில் மன உளைச்சலை தருவதாகவும் மனுவில் கூறப்பட்டிருந்தது. இதனால் ரகுநாதன் மற்றும் அவரது உறவினர்களுக்கு முருகானந்தம் அவர்களால் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக கூறி காவல்துறை தலைமையகத்தில் நேற்று புகார் அளிக்கப்பட்டது. திருக்காஞ்சி ஸ்ரீ கங்கைவராக நதீஸ்வரர் கோவிலில் மங்கள வாராகி ஆசாட நவராத்திரி விழா நேற்று சிறப்பாக வேள்வியுடன் துவங்கியது. வெளியூர் அடுத்த திருக்காஞ்சியில் காசியிலும் வீசும் உள்ள காமாட்சி மீனாட்சி உடனுரை கங்கைவராக நதீஸ்வரர் கோவில் உள்ளது. இக்கோவிலில் மங்கள வாராகி ஆஷாட நவராத்திரி விழா நேற்று துவங்கியது. வரும் 4ஆம் தேதி வரை நடைபெறும் விழாவை முன்னிட்டு தினமும் மாலை 5 மணிக்கு வாராகி சிறப்பு யாக வேள்வி, மாலை 6:30 மணிக்கு சிறப்பு அபிஷேகம், இரவு 7 மணிக்கு மகா பூர்ணாகிதி கலசாபிஷேகம், 7:30 மணிக்கு தீபாராதனை நடைபெறுகிறது. வரும் 29ஆம் தேதி ஆஷாட பஞ்சமியை முன்னிட்டு மாலை 4 மணிக்கு சிறப்பு யாகம், 5:30 மணிக்கு சிறப்பு அபிஷேகம், 6 மணிக்கு மகா பூர்ணாகிதி கலசாபிஷேகம், 7 மணிக்கு வாராகி காய்கனி சிறப்பு சாகம்பரி அலங்காரத்தில் உள் புறப்பாடு நடைபெறுகிறது. வரும் 4ஆம் தேதி ஆஷாட நவராத்திரி நிறைவு விழாவை ஒட்டி காலை 9 மணிக்கு சிறப்பு யாகம், 10:30 மணிக்கு சிறப்பு அபிஷேகம், 11 மணிக்கு யாத்ரா தானம் கடம் புறப்பாடு, 11:30 மணிக்கு கலசாபிஷேகம், 12 மணிக்கு மகா தீபாராதனை நடைபெறுகிறது. மாலை 6 மணிக்கு சந்தனகாப்பு அலங்காரத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகிறது. புதுச்சேரி மகளிர் ஆணையம் சார்பில் போதை தடுப்பு விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் வழங்கி போதைப் பொருள் பயன்படுத்துவதால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. புதுச்சேரி மகளிர் ஆணையத்தின் சார்பில் போதை தடுப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்வும் துண்டு பிரசுர விநியோகமும் நடைபெற்றது. இந்நிகழ்வில் மகளிர் ஆணைய தலைவி நாகஜோதி, உறுப்பினர் செயலர் அமர்போம் மேரி, உறுப்பினர்கள் சுஜாதா, சந்திரா, அன்பரசி மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். அவர்கள் அனைவரும் விழிப்புணர்வு செயல்பாடுகளை சிறப்பாக திட்டமிட்டு செயல்படுத்தினர். ராஜீவ்காந்தி புதிய பேருந்து நிலையம் மற்றும் பழைய பேருந்து நிலையம், உழவர் சந்தை அருகில் பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்கள் வழங்கி போதைப் பொருள் பயன்படுத்துவதால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இந்த நிகழ்வு பொதுமக்களிடையே பெரிய அளவில் வரவேற்பை பெற்றது. சமூக நலனிற்காக மேற்கொள்ளப்பட்ட இந்த முயற்சி அனைவரிடமும் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தியது. புதுச்சேரி பொதுப்பணித்துறை தொழில்நுட்ப ஊழியர்கள் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி பொதுப்பணித்துறை தொழில்நுட்ப ஊழியர் சங்கம் சார்பில் சோனாம்பாளையத்தில் உள்ள பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் அலுவலகம் முன்பு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது. போர்மன் பதவிக்கு குறைக்கப்பட்ட ஊதியத்தை மீண்டும் உயர்த்தி லெவல் 6 ஆக வேண்டும். குறைந்த பணிக்காலம் உள்ள பணி ஆய்வாளர்களுக்கு ஓவர்சியர் பதவி உயர்வு பெறும் வகையில் MTS பணிக்காலத்தையும் கணக்கில் கொண்டு ஒருமுறை தளர்வு அளித்து ஓவர்சியர் பதவி உயர்வு வழங்க வேண்டும். காலியாக உள்ள அனைத்து பதவிகளையும் பதவி உயர்வு மற்றும் நேரடி நியமனம் மூலம் நிரப்பப்பட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி தேசிய மனநல திட்டம் மற்றும் மனநலத்துறை சார்பாக ஜூன் 26 சர்வதேச போதை ஒழிப்பு மற்றும் தடுப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. புதுச்சேரி தேசிய மனநல திட்டம் மற்றும் மனநலத்துறை சார்பாக ஜூன் 26 சர்வதேச போதை ஒழிப்பு மற்றும் தடுப்பு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதனை துணை மாவட்ட ஆட்சியர் வினயன் மற்றும் நலவழித்துறை இயக்குநர் டாக்டர் ரவிச்சந்திரன், தேசிய சுகாதார இயக்குநர் டாக்டர் கோவிந்தராஜ், இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி இயக்குநர் டாக்டர் உதயசங்கர், மனநலத்துறை தலைவர்கள் டாக்டர் பாலன், டாக்டர் மதன் மற்றும் மனநல வல்லுநர்கள் டாக்டர் கஜலட்சுமி, டாக்டர் அரவிந்தன் ஆகியோர் கொடியசைத்து பேரணியை தொடங்கி வைத்தனர். இந்த பேரணியானது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து தொடங்கி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி வரை நடைபெற்றது. இந்த பேரணியில் போதை ஒழிப்பு முழக்கங்களுடன் கையில் பதாகைகளை ஏந்தி சென்றனர். இந்த பேரணியில் இந்திரா காந்தி செவிலியர் கல்லூரி, சபரி செவிலியர் கல்லூரி, கஸ்தூரிபா நர்சிங் கல்லூரி, ஏஜ் பத்மாவதி செவிலியர் கல்லூரி, விநாயக மிஷன் செவிலியர் கல்லூரி, விவேகானந்தா நர்சிங் கல்லூரி மாணவர்கள்,
விழிப்புணர்வு பேரணியில் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி கலையரங்கில் செவிலிய மாணவர்களுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. போதை தடுப்பிற்காக எடுக்கப்பட்ட குறும்பட போட்டியில் இருந்து அனைத்து கல்லூரியில் இருந்தும் பெறப்பட்ட குறும்படத்தில் இருந்து தேர்வு செய்யப்பட்ட 5 படங்களுக்கு பரிசளிக்கப்பட்டது. முதல் பரிசாக ரூபாய் 10,000 இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மாணவருக்கு வழங்கப்பட்டது. இரண்டாம் பரிசாக ரூபாய் 7,500 பிம்ஸ் மாணவருக்கு வழங்கப்பட்டது. மூன்றாம் பரிசு ரூபாய் 5,000 விவேகானந்தா செவிலியர் கல்லூரிக்கு வழங்கப்பட்டது. ஆறுதல் பரிசாக தலா ரூபாய் 1,250 மதர் தெரசா செவிலியர் கல்லூரிக்கும் ரூபாய் 1,250 வெங்கடேஸ்வர மருத்துவக் கல்லூரி மாணவருக்கும் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து போதை தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மனநல மருத்துவர் டாக்டர் மதன் போதை வஸ்துக்களால் பாதிக்கப்பட்டவர்களை எவ்வாறு கண்டறிவது, அதனுடைய அறிகுறிகளை பற்றி எடுத்துக் கூறினார். டாக்டர் அரவிந்தன் போதை பழக்கத்தினால் பாதிக்கப்பட்டவருக்கு எவ்வாறு சிகிச்சை அளிப்பது என்ற தலைப்பில் மாணவர்களுக்கு விளக்கமாக எடுத்துக் கூறினார். இந்நிகழ்ச்சியில் தனியார் மற்றும் அரசு செவிலியர் கல்லூரி மாணவர்கள் 400க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிகளை தேசிய மனநல திட்ட மனநல ஆலோசகர் ராஜா மற்றும் மருத்துவ உதவியாளர் வெற்றி கார்த்திக் ஏற்பாடு செய்திருந்தனர். அரியங்குப்பம் கொம்யூன் மணவெளி சிவலிங்கபுரத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சிவசைலநாதர் ஆலயத்தின் 61ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. அரியங்குப்பம் கொம்யூன் மணவெளி சிவலிங்கபுரத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு திரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ சிவசைலநாதர் ஆலயத்தின் 61ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா கொடியேற்ற நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. முன்னதாக இவ்வாலயத்தில் உள்ள மூலவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்ற சிறப்பு அலங்காரத்தில் மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இவ்வாலயத்தில் தனி சிறப்பு கொண்ட கல்லாலான குடிமரத்திற்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது. அதனையடுத்து விக்னேஸ்வர பூஜை, மகா கணபதி ஹோமம், விநாயகர் சகல திரவிய அபிஷேகம், கலசாபிஷேகம் உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. மகா பூர்ணாகிரி செய்யப்பட்டு கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை உபயதாரர் ராதாகிருஷ்ணன், ஹேமாவதி குடும்பத்தினர், ஆலய அறங்காவலர் குழு தலைவர் ஜெயராமன் மற்றும் விழா குழுவினர்கள், கிராம மக்கள் இணைந்து செய்திருந்தனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.